திருமமுண்டி முனிசிபாலிட்டின்னு பேசுகிறேன். ரொட்டனிச்சி நல்லது விரும்ப முருகானந்தன். பாருங்கள், இங்கே வந்து இது வந்து நல்லாரினுடைய கரை. இந்த கரையில் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு 150 வீடுகள்லாம் இருந்ததுங்க. இந்த மாதிரி வந்து என்க்ரோச்மெண்ட்ஸ் இருந்தது. சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் வந்து வந்ததுக்கப்புறமேலு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ஒரு 4-5 வீடு மட்டும்தான் இங்கே இருக்குது. அதையும் இப்போ காலி பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி இருக்க சூழலில் பாருங்கள், பூண்டி நகராட்சி வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கட்டிடத்தை 24 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நதிக்கரையில் கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து இது என்ன சொல்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதாவது வந்து பாமர மக்களை காலி பண்ண வச்சிட்டிங்க, சரி. அப்போ அரசாங்கமே தப்பு பண்ணலாமா? அரசாங்கம் அப்போ என்ன வேணால் பண்ணிக்கலாமா? ஒரு நீர்நிலையை வந்து தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சாதாரண அறிவு கூடவா ஒரு நகராட்சி இருக்கக்கூடிய தலைவருக்கும் அப்படியே உறுப்பினருக்கும் தெரியல. இது எவ்வளோ வெட்ககரமான செயல் பாருங்கள். எவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நதி எங்கே இருக்குது? கட்டடம் எங்கே இருக்குது? வெட்கம்.